இந்த மாதத்தில் அல் குர்ஆன் இறங்கியதோ இந்த அல் குர்ஆன் இந்த சஹாபாக்களை மாற்றியது. அத்ர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற நேரம் அவர்கள் வார்த்தையில் முந்தி விடுவார்கள், கொஞ்சம் அதிகமாக பேசுவார்கள். அந்த நேரம் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியுடைய சத்தத்துக்கு மேலால உங்களோட சத்தத்தை நீங்க உசத்தவானான்னு அல்லாஹ் எச்சரித்து ஒரு வசனத்தை இறக்குறான். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸ்ல காணல. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, சாபித் பின் கைஸ காணல. அல்லாஹ்வுடைய தூதர் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, சாதே நீங்க போயிட்டு சாபித்தை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, மிச்ச நாள் பள்ளியின் பக்கம் காணல. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை நோக்கி போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், மிச்ச நாள் உங்களை பள்ளி பக்கம் காணல, என்னப்பா நடந்துன்னு கேட்கிற நேரம் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஷர்ருன், ஒரு கெடுதி நடந்து விட்டது, ஒரு கெடுதி நடந்து விட்டது, ஒரு தவறை செய்து விட்டேன். என்னப்பா தவறு, என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் எனக்கு எதிராக ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான், குர்ஆனிலே என்னை கண்டித்து ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதரை சந்திக்க முடியாது, நரகவாதி. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற நேரம் என்னுடைய சத்தத்தை நான் உயர்த்தி பேசிவிட்டேன், எதிராக அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான் என்று சொன்ன நேரம் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, சாபித்தை போய் பார்த்தேன், அவர் சொன்னாரு உங்களோட சத்தத்துக்கு மேலாக பேசினதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்காக இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான். அதனால் அவர் சொல்றாரு, நான் நரகவாதி, நான் நரகவாதி என்று பேசி கொண்டிருக்கிறார் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இஸ்ஹப் இலை, சாதே நீங்க போங்கப்பா அவர்ட்ட, ஃபகுல் நீங்க சொல்லுங்க, இன்னக லஸ்த மின் அஹ்லின் நார், சாபித்தே நீங்கள் நரகவாதி கிடையாது என்று சொல்லுங்க. மின் அஹ்லில் ஜன்னah, சாபித்தை பார்த்து சொல்லுங்கள், சாபித்தே நீங்க சொர்க்கவாதி என்று சொல்லுங்க. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, சாபித்தே இன்னக லஸ்த மின் நரகவாதி கிடையாது, நீங்க இன்னக மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதி என்று சொன்ன நேரம் தான் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனம் திருப்திப்படுகிறது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எந்த வசனம் இறங்கினாலும், எந்த வசனம் அருளப்பட்டாலும் அதை எனக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறான், அல்லாஹ் எனக்கிட்ட சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு தர்மம் செய்ய சொல்றான். தன்னை அவர்கள் அல் குர்ஆனுடைய வழியில் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹ் பேசுகிறான், நரகத்தினுடைய விளிம்பிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டது, அந்த தூதர் உங்களை பரிசுத்தப்படுத்தினார், அதுக்கு பின்னால உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொண்டீங்க. அல்லாஹ் பேசுறான். அன்பார்ந்த உறவுகளே, அல் குர்ஆனை கொண்டு வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை குர்ஆனாக இருந்ததென்றால்